வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் எச்சரிக்கை. தமிழகத்தில் உள்ள 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை. தமிழ்நாட்டிற்கு ஒரே நாளில் 900 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். அமெரிக்காவில் இருந்து மேலும் முதலீடுகள் வரும் என்றும் நம்பிக்கை. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் முதலீட்டாளர்கள் மாநாடு. 6 நிறுவனங்களுடன் 900 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4100 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். சென்னை தரமணியில் செமிகண்டக்டர் உற்பத்தி தொழிற்சாலை அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம். சென்னை சிறுசேரியில் 450 கோடி ரூபாய் முதலீட்டில் நோக்கியா ஆலை அமைக்கவும் ஒப்பந்தம் கையெழுத்து. புதிய அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு அதிகம் என்றும் பெருமிதம். கம்பளம் விரித்து தமிழ்நாடும் உங்களை வரவேற்க காத்திருக்கிறது. எங்களின் அரசு பயணம் பெரும் வெற்றி பெற கொள்கிறேன். உயர்ந்த மனித வாழ்வியல் நெறியை கொண்ட நாடு அமெரிக்கா. அந்த அடிப்படையோடு தமிழ்நாட்டின் தொழில் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு நீங்கள் பங்களிக்க முதலீட்டாளர்களை சிவப்பு கம்பளம் விரித்து தமிழ்நாடும் உங்களை வரவேற்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டன் சென்றுள்ளதால் கட்சி பணிகளை ஒருங்கிணைக்க ராஜா தலைமையில் குழு அமைப்பு. பாஜக மாநில துணைத் தலைவர்கள் சக்கரவர்த்தி, கனக சபாபதி உள்ளிட்ட 6 பேர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன், முன்னாள் பதிவாளர் பாலகுருநாதர் மீது குற்றவியல் வழக்கு. தொழிற்சங்க நிர்வாகிகளை பணி நீக்கம் செய்ததை எதிர்த்து அளிக்கப்பட்ட புகாரில் நடவடிக்கை. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் ஐனாவரம் முதல் ஓட்டேரி வரை சுரங்கம் தோண்டும் பணி நிறைவு. மாதவரம் பால் பண்ணை முதல் சிறுசேரி சிப்காட் வரை ரயில் சேவை தொடங்க திட்டம். ஹெராயின், கொக்கைன், ஓபியம் போன்ற போதைப்பொருள் புழக்கம் தமிழகத்தில் அதிக அளவில் உள்ளது. போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றச்சாட்டு. $100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. சாட்சிகளை கலைக்க வாய்ப்பிருப்பதால் ஜாமீன் வழங்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் விடைத்தாள் மாற்றி வைத்து முறைகேடு செய்த விவகாரம். கீழமை நீதிமன்றத்தின் வழக்கு விசாரணையை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. (2026) சட்டமன்ற தேர்தலுக்குள் அதிமுக ஒருங்கிணையும் என்று சசிகலா சகோதரர் திவாகரன் உறுதி. இபிஎஸ்க்கு டிடிவி தினகரனால் பிரச்சனை வந்தபோது தனபாலை முதலமைச்சராக கூறியதாகவும் பேட்டி. அதுக்கு யாருமே ஒத்துவல்ல. குறிப்பாக தலித் எம்எல்ஏக்கள் இப்போ கிட்டத்தட்ட 38-40 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் ஒத்துவல்ல. 38 பேர் இருந்தாங்க, அவங்களே ஒத்துவல்ல. திருச்சி என்ஐடி மாணவர்கள் பிரச்சனை ஏதும் இருந்தால் தொடர்பு கொள்ள தன்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை வழங்கியிருப்பதாக திருச்சி எஸ்பி வருண்குமார் பேட்டி. போராடிய மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று என்ஐடி நிர்வாகத்திடம் உறுதியளித்திருப்பதாகவும் தகவல்.
சொன்னாங்க. அப்புறம் அந்த ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்குறோம். அதை போஸ்டராகவும் ஒட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை போஸ்டராகவும் ஒட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கேன். திருச்சி என்ஐடியில் பாலியல் தொல்லை தொடர்பாக புகார் வரும் பட்சத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் உறுதி. என்ஐடியில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்ய நிர்வாகம் உறுதியளித்திருப்பதாகவும் தகவல். நடவடிக்கை எடுக்கிறாங்க. நம்ம பாலியல் தொடர்பான புகார்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வரும் பட்சத்தில் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இதுக்கு முன்னாடி புகார் வந்திருக்க இல்ல, இதுக்கு முன்னாடி எந்த புகாரும் நம்ம கிட்ட வரல. வேற என்ன? திருச்சி என்ஐடியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததை கண்டித்து மாணவர்கள் நடத்திய போராட்டம் வாபஸ். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து கலைந்து சென்ற மாணவர்கள். கோடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை வழக்கில் வாளையார் மனோஜ் நீதிமன்றத்தில் ஆஜர். விசாரணையை செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உதகை நீதிமன்றம் உத்தரவு. பழனி எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்த கரூரைச் சேர்ந்த ஐடி நிறுவன பெண் ஊழியருக்கு பாலியல் தொல்லை. சென்னையில் உள்ள தனியார் சாப்ட்வேர் நிறுவன ஊழியரை கைது செய்து ரயில்வே போலீசார் விசாரணை. கல்விக்காக எப்பொழுதும் வழங்கப்படும் நிதியை மத்திய அரசு குறைக்கவில்லை என்று தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. புதிய கல்விக் கொள்கையை அரசியலுக்காக எதிர்ப்பதாக குற்றச்சாட்டு. அதனால் வேண்டுமென்றே அரசியல் காரணங்களுக்காக புதிய கல்விக் கொள்கையை மறுக்கிறார்கள். உலகம் முழுவதும், தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் தமிழக மாணவர்கள் சென்று அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் புதிய கல்விக் கொள்கை. தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள், நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு இடையே கடும் வாக்குவாதம். கல்லணை கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்டு 1 மாத காலம் ஆகியும் இதுவரை கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் வரவில்லை என்றும் ஆதங்கம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 265 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் அழிப்பு. அரியலூர் ரெட்டிப்பாளையத்தில் உள்ள சிமெண்ட் ஆலையில் வைத்து பாதுகாப்பான முறையில் அழித்தது காவல்துறை. கன்னியாகுமரி மாவட்டம் அரபிக்கடல் பகுதியில் பலத்த சூறைக்காற்று வீசி வருவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. 10,000த்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் துறைமுகங்களிலேயே பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பு. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக தொடர் மழை. பள்ளி சென்ற மாணவ மாணவிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைவன பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரிப்பு. குற்றாலம் மெயின் அருவி மற்றும் 5 அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. சிவகங்கையில் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் 44 வார கால பயிற்சி நிறைவு. பயிற்சி முடித்த வீரர்கள் தேசிய கொடியை ஏந்தியவாறு வீர நடை போட்டு அணிவகுப்பு. நேபாளத்தைச் சேர்ந்த காதலனுடன் வீட்டை விட்டு வெளியேறிய 13 வயது சிறுமி மீட்பு. செல்போன் பயன்படுத்த பாட்டி கட்டுப்பாடு விதித்ததால் காதலனை திருமணம் செய்ய முடிவெடுத்ததாக வாக்குமூலம். டிஎன்பிஎஸ்சி நடத்தும் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவை பணிக்கான தேர்வு அறிவிப்பாணை வெளியீடு. இன்று முதல் செப்டம்பர் 28ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிப்பு. சங்கராபுரம் அருகே முறையாக ரேஷன் பொருட்கள் வழங்காததால் நியாய விலைக் கடையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம்.
ரேஷன் பொருட்களை கடத்தி கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதே தட்டுப்பாட்டுக்கு காரணம் என்றும் குற்றச்சாட்டு. ஏலகிரி மலைப்பகுதியில் கோடை மற்றும் மழைக்காலங்களிலும் தண்ணீர் இல்லாத அவலம். வறண்ட தொட்டியில் தண்ணீரை தேடி குட்டிகளுடன் பரிதவிக்கும் குரங்குகள். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதி இல்லை என்று குற்றச்சாட்டு. நோயாளிகளை தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல். மாநிலத்திற்கு உரிய நிதியை ஒதுக்குவதில்லை என்று மத்திய அரசுக்கு எதிராக கேரள அரசு தொடர்ந்த வழக்கு. மத்திய அரசுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்க அரசியல் சாசன அமர்வு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. நடிகை அளித்த பாலியல் புகாரில் பிரபல மலையாள நடிகர் ஜெயசூர்யா மீது 2வது வழக்கு பதிவு. ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவில் வழக்கு பதியப்பட்டிருப்பதால் ஜெயசூர்யாவுக்கு சிக்கல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 53,640 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,705 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.